Hello viewers, welcome back to Smart English class. Today we are going to see 9th standard first lesson. The continuation of the lesson only we will see in this video. Already we have seen the first part of the lesson. அதாவது சச்சின் வந்து அங்கே சதாஸ்ரம் வித்யா மந்திர் ஸ்கூலுக்கு சேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லி அவங்க அப்பா வந்து ஒத்துக்கிட்டு இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் அந்த ஸ்கூலுக்கு அவர் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அவரோட லைஃப் எந்த இது சேஞ்ச் ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். In my first year at Sadashram, I played 55 practice matches during summer break of 60 days. My summer sessions used to start at 7:30 a.m. and end at 4:30 p.m. My evening session would start at 5 p.m. after only a 30-minute break. Okay, so வந்து நெக்ஸ்ட் இயரில் நடந்த சம்மர் பிரேக்ஸ் வந்து சொல்கிறேன். அந்த 60 டேஸில் இவர் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணார் அப்படின்னு. அதாவது இப்போ வந்து முழு மூச்சு அந்த ஸ்கூலில் தான் படிக்கிறாரு அப்படிங்கிறதுனால ஸோ ஃபுல் ப்ராக்டிஸ் பண்ணுவார். ஸோ அப்போ அந்த சம்மர் செஷன் என்ன இருக்கும் அப்படின்னா மார்னிங் 7:30 சாயந்தரம் 4:30 வரைக்கும் இருக்கும் ப்ராக்டிஸு. அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து 5 o'clock ஆரம்பித்து அதுக்கப்புறம் கண்டினியூ ஆகும். ஒரு லேட் நைட் வரைக்கும் கண்டினியூ ஆகும். இன் பிட்வீனில் ஒரு 30 minutes பிரேக் மட்டும்தான் இருக்கும். முழு மூச்சு அவர் என்னது கிரிக்கெட் தான் விளையாடுவார். டியூரிங் த பிரேக் சார் would often give me some money to go and have a vada pav. It is a popular dish in Mumbai fast food. ஸோ அந்த 40 minutes பிரேக்கில் அவரே வந்து அவருடைய அமௌண்ட்டை கொடுத்துட்டு வடை பாவ் சாப்பிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து சச்சினை வந்து வெளியில் அனுப்புவார். பிட்வீன் 5 p.m. and 7 p.m. I have 5 more net sessions. ஸோ அந்த 5லேருந்து 7 மணிக்குள்ளே அவருக்கு என்னது 5 net sessions இருக்குமா. Towards the last 15 minutes, sir would place a 1 rupee coin on top of the stumps and if I managed to avoid getting out, the coin was mine. ஸோ லாஸ்ட் அந்த 15 minutes அதாவது ஒரு 6:45 போல் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அதாவது அந்த ப்ராக்டிஸ் முடிகிறதுக்கு அந்த லாஸ்ட் 15 minutes என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு 1 rupee காயினை அந்த ஸ்டெம்ப்பு மேலே வச்சுருவார். ஓகேவா? ஸோ இந்த போடுற பாலை இந்த 15 minutes நீ வந்து என்னது அவுட் ஆகாமல் நீ ஸ்டேபிள் பண்ணி விளாண்ட அப்படின்னா அந்த 1 rupee காயின் உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருவார். In this session, every bowler in the camp would come and bowl to me with some 60 to 70 boys fielding. ஓகே, ஸோ அந்த டைமில் அந்த 1 rupee காயின் வச்ச அந்த டைமில் அந்த செஷனில் உள்ள எல்லா பாய்ஸும் நியர்லி என்னது இருக்கிற எல்லா பாய்ஸும் பவுலிங் போட வந்துடுவாங்க. ஃபீல்டிங் எவ்வளோ பாய்ஸ் இருப்பாங்களா, 60 to 70 பாய்ஸ் ஃபீல்டிங்கில் இருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு இருக்கிற ஃபீல்டிங்ஸில் இவர் வந்து அவுட் ஆகாமல் இருக்கணும். அதுதான் வந்து அவரோட டாஸ்க்கு. It meant I had to hit every ball along the ground to survive those intense 15 minutes. ஸோ அந்த 15 minutes நான் என்ன பண்ணணும், நான் வந்து சர்வே பண்ணணும் அப்படின்னா எல்லா பாலையும் நான் அடித்து தான் ஆகணும். இல்லை அப்படின்னா என்னை வந்து என்ன ஈஸியாக அவுட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிடுவேன். Winning the 1 rupee coin used to give me immense satisfaction and it taught me how to concentrate even when physically drained. ஓகே, ஸோ அந்த 1 rupee காயினை வின் பண்ணுறது எனக்கு வந்து என்னது அன்றைக்கி நாள் முழுக்க ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், நான் வந்து லேர்ன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். அதே மாதிரி இன்னொரு என்ன லெசன் லேர்ன் பண்ணேன் அப்படின்னா, நம்ம எந்த அளவுக்கு ஃபிசிக்கலாக ட்ரையாக இருந்தாலும் ரொம்ப டயர்டாக இருந்தாலும் நம்ம மைண்டை எப்படி கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறத என்னால் அந்த லாஸ்ட் அந்த 15 minutes ப்ராக்டிஸ்லேருந்து என்னால் லேர்ன் பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். At the end of it all, sir would tell me to run 2 full circuits to Shivaji Park with my pads and gloves on. ஸோ அந்த 15 minutes அந்த மேட்ச் முடிச்சதுக்கப்புறமும் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு 2 சர்க்கியூட் அந்த ஹோல் கிரவுண்டை ரவுண்ட் பண்ணி வர சொல்லுவார். வித் ஹிஸ் க்ளவுஸ் அண்டு பேட்ஸ் எல்லா திங்ஸோட எல்லா அந்த எக்யூப்மெண்ட்டோடையே அவர் வந்து என்னது ரவுண்ட் பண்ண சொல்லுவார். ஸோ அந்த ஸ்டாமினா அவருக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். That was the last part of my training and I would be completely exhausted by the end of it all. ஸோ அதுதான் என்னுடைய அந்த 1 டேவோட லாஸ்ட் ட்ரைனிங். அது முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து கம்ப்ளீட் டயர்டாக இருப்பேன். என்னால் கொஞ்சம் கூட முடியாது, அந்தளவுக்கு நான் டயர்டாக இருப்பேன். It was a routine I would repeat right through my summer holidays and it helped me to build a physical and mental stamina. ஸோ இது வந்து அந்த ஒரு நாள் ப்ராக்டிஸ் மட்டும் கிடையாது, அந்த த்ரூ அவுட் த சம்மர் என்னோடய டெய்லி ப்ராக்டிஸ் என்னது இப்படி தான் இருக்கும். ஸோ அந்த ப்ராக்டிஸ் தான் எனக்கு வந்து எதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு அப்படின்னா என்னுடைய ஃபிசிக்கலும் மென்டல் ஸ்டாமினாவும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணிச்சு.
Occasionally, my father came to take me home, and I would always ask him to treat me to a special fruit cocktail at the juice center near the கிளப். ஸோ அப்பப்போ அவங்க அப்பா வந்து அவனை வந்து பிக்கப் பண்ண வருவார். ஸோ அந்த டைமில் என்னது அவங்க அப்பா வர நேரம் நமக்கு இந்த சின்ன பிள்ளைங்களுக்குலாம் ஒரு ஹேபிட் இருக்கும், எங்கேயாவது வெளியில் போனோன்னா ஏதாவது வாங்கி சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ அவங்க அப்பா வர நேரம் அங்கே பக்கத்தில் உள்ள ஜூஸ் சென்டரில் காக்டெயில் ஜூஸ் வந்து வாங்கி குடிப்பார். While this regular demand was a little unreasonable because at the time I did not realize that my parents also had to take care of the needs of my brothers and sister, my father would invariably end up giving me what I wanted just to see me happy. ஸோ அந்த நேரத்தில் அந்த மாதிரி ஜூஸ் கேட்குறது எனக்கு வந்து என்னது நான் வந்து டிமாண்ட் பண்ணுறது ஒரு சிறுபிள்ளைத்தனமாக கூட இருந்திருக்கேன். ஆனால் அந்த டைமில் என்னால் அதை ரியலைஸ் பண்ண முடியலை. என்ன அப்படின்னா, என்னோடய பேரண்ட்ஸ் வந்து எனக்கு அடுத்து உள்ள பிரதர்ஸ், எனக்கு முன்னாடி உள்ள பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் அவங்களையும் பார்க்கணும், அவங்களையும் டேக் கேர் பண்ணணும் அப்படிங்கிற தாட் எனக்கு அந்த வயசில் இல்லை. ஆனாலும் அவர் என்ன தான் கஷ்டப்பட்டாலும் நான் என்ன கேட்டாலும் உடனே வாங்கி கொடுத்துருவார். தட் மீன்ஸ் அவர் வந்து நான் வந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறத ஒன்று மட்டும்தான் நினைக்கிறாரு. On other days, when I made my way home from Shivaji Park on my own, I would often fall asleep on the bus if I managed to sit down. சப்போஸ் அப்பா வராத நேரம் என்ன பண்ணுவார், சிவாஜி பார்க்லேருந்து அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு பஸ்ஸு பிடிச்சி தான் போகணும். சப்போஸ் அவருக்கு அந்த பஸ்ஸில் சீட்டு கிடச்சிச்சு அப்படின்னா அந்த பஸ்ஸில் தூங்கிடுவார். Anyone who has been on Mumbai bus at peak hours will know just how difficult it is to get a seat. ஸோ சப்போஸ் நீங்கள் மும்பை பீக் ஹார்ஸில் நீங்கள் பஸ்ஸில் வந்து ட்ராவல் பண்ணிங்க அப்படின்னா அந்த பஸ்ஸில் சீட்டு கிடைக்குங்கிறது எந்த அளவுக்கு ஒரு கஷ்டமானதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். On days when I wasn't so lucky, it was still a challenge just to stand with the kid bag because the bus conductors would inevitably complain about me taking up the space of another passenger. ஓகே, ஸோ சில நேரம் என்ன ஆகும் அப்படின்னா, நான் வந்து அன்றைக்கி எனக்கு லக்கியான நாள் இல்லை அப்படின்னா எனக்கு அங்கே நிற்கிறது கூட இடம் இருக்காது. இட் இஸ் எ சேலஞ்ச் டு ஸ்டாண்ட் வித் த கிட் பேக். கிட் பேக்னால் அவர் அந்த பேட்டு ஸ்டெம்ப்பு இதெல்லாம் வச்சுருக்கோம், அந்த கிட் பேக். ஸோ அது கூட அதை வச்சுக்கிட்டு நிற்கிறதுக்கு எனக்கு ஒரு பெரிய சேலஞ்சாகவே இருக்கும் அன்றைக்கி டே. ஏன் அப்படின்னா அந்த கண்டக்டர் வந்து எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருப்பார், நீ அந்த கிட் பேக்கை வச்சு இன்னொரு பேசஞ்சர் நிற்கிற இடத்த அடைச்சிக்கிற அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே இருப்பார். It could be embarrassing because the conductors were often rude and would sometimes ask me to buy 2 tickets. ஸோ அந்த மாதிரி கண்டக்டர் மற்ற பேசஞ்சர்ஸ் பஸ்ஸு ஃபுல்லாக பேசஞ்சர்ஸ் இருக்கும்போது அவரை மட்டும் திட்டும்போது அவருக்கு என்னது ரொம்ப ஷேமாக இருக்கும். எம்பராசிங் அப்படின்னா ஃபீலிங் வெரி ஷேம். ஓகே, ஸோ சில நேரம் ரொம்ப ரூடாகவும் நடந்துக்குவார். இன்னும் சில நேரம் என்ன பண்ணுவார் அப்படின்னா, நீ வந்து 2 டிக்கெட் எடுத்துக்கோ, ஏன்னா உன்னோட கிட் பேக் ஒரு டிக்கெட்டு உனக்கு ஒரு டிக்கெட் எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரியும் சொல்லுவார். I didn't have the money for the second ticket and I had to learn to take these remarks in my stride. ஸோ என்கிட்ட என்னது 2வது டிக்கெட் எடுக்கிறதுக்கு என்கிட்ட அமௌண்ட்டும் கிடையாது. ஸோ இதெல்லாம் நான் வந்து என்னுடைய எய்மை நோக்கி போகிறதுக்கான படிக்கற்களாக நான் மாற்றிக்கிட்டேன். ஐ ஓன்ட் ஒரி அபவுட் தட். ஸோ இதெல்லாம் தாண்டி தான் இந்த அளவுக்கு கஷ்டங்களை தாண்டி தான் நான் என்னோடய எய்மை நோக்கி போய்கிட்டு இருந்தேன். டர்ட்டி க்ளோத்ஸ் ஆஃபன் ஆடட் டு த எம்ப்ராஸ்மெண்ட். ஸோ இது காணாதுன்னு அவருடைய டர்ட்டி க்ளோத்ஸ், அதாவது காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும், இதுக்கு முன்னாடி அந்த போன சம்மர் கேம்ப்லையாவது போயிட்டு வருவார், வாஷ் பண்ணி போடுவார். இப்போ அப்படியும் கிடையாது. காலையில் போட்டிருந்தா அது ஈவினிங் வரைக்கும் போட்டுக்கலாம். அந்த ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக அழுக்காக இருக்கும். ஸோ அதை மாற்றுறதுக்கு நேரம் இருக்காது. ஸோ அதே ட்ரெஸ்ஸோடு ட்ராவல் பண்ணும்போது அது ஃபுல்லாக அந்த டர்ட்டியாக இருக்கும். ஸோ அதுவும் சில நேரம் வந்து அவருக்கு என்னது ஷேம்னஸை கொடுக்கும் அந்த பஸ் ட்ராவலில். வித் டைம் ஐ எவால்வ்ட் எ வே ஆஃப் ராப்பிங் த கிட் பேக் அரவுண்ட் மீ. ஸோ அந்த டைமில் நான் என்னது ஐ ஜஸ்ட் லேர்ன்டு, நான் அந்த கிட் பேக்கை என் கூடையே வச்சுக்கிற மாதிரி நினைது எல்லாம், அதாவது அதை வந்து நான் கட்டி பிடிச்சிட்டு என்னோடய அழுக்கை வந்து மறைச்சிக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஜஸ்ட் அஸ் த ஹெல்மெட் and pads became a part of me while batting, so the kit bag became an extension of me on the bus. ஸோ இது வந்து இந்த கிட் பேக் இல்லாமல் என்னால் என்னது ட்ராவல் பண்ணி வரவே முடியாது. ஸோ அது வந்து என்னுடைய பார்ட் ஆஃப் மை பேட்டிங். ஸோ அதனால் அதை விட்டுட்டு என்னால் வரவே முடியாது. ஸோ பிகம் அன் எக்ஸ்டென்ஷன் மீ ஆன் த பஸ். ஸோ எனக்கு அது கண்டிப்பாக என்னது அந்த பஸ்ஸில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இது தான். ஸோ அதை வச்சு நான் என்னது ஒரு சுருக்கி அதை வச்சு நான் வந்து மேனேஜ் பண்ணி ட்ராவல் பண்ண கற்றுக்கிட்டேன் போக போக அப்படின்னு சொல்லி சொல்கிறார்.
I would often take the bus or train from Bandra to Church Gate and it was a great learning எக்ஸ்பீரியன்ஸ். சில நேரம் நான் வந்து என்னது பஸ்ஸில் போவேன், சில நேரம் ட்ரெயின்லேயும் போவேன். எல்லா ட்ராவலிங்குமே எனக்கு ஒரு கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். எல்லாத்துலேயும் வந்து நான் வந்து ஒரு லெசனை கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். Even though I loved cricket, there were still occasional days when playing with my friends at home was such fun that I would conveniently forgot I was supposed to go to the nets. ஸோ என்னதான் எனக்கு என்னது கிரிக்கெட் பிடிச்சிருந்தாலும் சில நேரம் இந்த லீவ் டேஸ் அன்றைக்கி பக்கத்தில் இப்போ உள்ள பிள்ளைங்கள்லாம் என்னது கிரிக்கெட் விளையாடும்போது அவங்களோட விளையாட்டை பார்க்கும்போது நான் என்னோடய நெட் ப்ராக்டிஸை கூட மறந்துருக்கிறேன். இஃப் ஐ டிடன்ட் டர்ன் அப், அச்ரேகர் சார் வுட் ஜம்ப் ஆன் டு ஹிஸ் ஸ்கூட்டர் அண்ட் கம் டு ஃபைண்ட் மீ. சப்போஸ் நான் ப்ராக்டிஸ் போகலை அப்படின்னா அச்ரேகர் சார் உடனே அவருடைய வண்டி எடுத்துகிட்டு என்னை தேடி என்னுடைய பிளேஸ்க்கே வந்துடுவார். சார் வுட் ஸ்பாட் மீ இன் த மெலினா க்ரௌடு அண்ட் விர்ச்சுவலி ட்ராக் மீ அவுட். ஸோ எங்களுடைய ஏரியாவில் எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் என்னை கரெக்டாக கண்டுபிடிச்சி என்னை ப்ராக்டிஸுக்கு இழுத்துட்டு வந்துடுவார். ஐ வுட் கம் அப் வித் எக்ஸ்கியூசஸ் பட் ஹீ வுட் ஹாவ் நன் ஆஃப் இட். ஹீ வுட் கெட் மீ டு சேஞ்ச் அண்ட் ஹெட் ஆஃப் டு சிவாஜி பார்க். ஸோ அவர் என்னை இழுத்துட்டு போகும்போது அவர்கிட்ட நிறைய எக்ஸ்கியூசஸ் கேட்டிருக்கேன். சார் இன்றைக்கி ஒரு நாளைக்கு விட்டுறேங்க, இன்றைக்கி ஒரு நாளைக்கு நான் ப்ராக்டிஸ் வரல, இங்கே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. ஆனால் அவர் எந்த எக்ஸ்கியூசஸுமே எனக்கு கொடுத்ததே கிடையாது. உடனே போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு சிவாஜி பார்க்கு ப்ராக்டிஸ் வா அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு போயிடுவார். On the drive, he would tell me, don't waste your time playing insane games with these kids. Cricket is waiting for you at the nets. Practice hard and see what the magic can transpire. ஸோ அந்த மாதிரி அந்த டிரைவிங்கில் அவரை வந்து கூட்டிகிட்டு சிவாஜி பார்க்கு போவார்லையே வண்டியில், அந்த டிரைவிங்கில் அவர் சொல்லுவார். ஸோ இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்களோட இந்த மாதிரி அர்த்தம் இல்லாத கேமை விளாண்டு உன்னோட டைமை வேஸ்ட் பண்ணாத. உனக்காக என்ன கேம் வெயிட்டிங்கில் இருக்குது, கிரிக்கெட் வந்து வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ அதை நீ நல்லா என்னது நல்லா ஹார்ட் ஒர்க்காக ப்ராக்டிஸ் பண்ண அப்படின்னா ட்ரான்ஸ்பயர் அப்படின்னா என்னது உன்னுடைய லைஃபே வந்து ஃபுல்லாக வந்து சேஞ்ச் ஆகும். இட் ரிவீல்டு ஏ மேஜிக். உனக்கு வந்து ஒரு மேஜிக் லைஃப் வந்து உருவாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். We need to have proper career orientation. Your personality plays an important role in choosing the type of career you want. Choosing something you enjoy and really want to do and you will be successful. ஓகே, அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா யூ நீட் டு ஹாவ் எ ப்ராப்பர் கெரியர் ஓரியன்டேஷன். அதாவது நம்மளுடைய கெரியரை ஓரியன்டேஷன் பண்ணுறதுக்கு என்னது ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் வேணும். யுவர் பர்சனாலிட்டி பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் சூஸிங் த டைப் ஆஃப் த கெரியர் யூ வாண்ட். Choose something you enjoy and really want to do and you will be successful. ஸோ கண்டிப்பாக உங்களோட கெரியரை செலக்ட் பண்ணுறதுல உங்களோட இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பாக இருக்கணும். அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கிறதுக்காக நம்ம எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு என்னது ஒரு சக்ஸஸ்ஃபுல் லைஃபு இருக்கவே இருக்காது. ஸோ நமக்கு என்ன பிடிக்குமோ நம்ம அதை ஃபுல் இன்ட்ரெஸ்டோடு பண்ணால் மட்டும்தான் அந்த நம்ம எடுத்துருக்க டாஸ்க்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும், நம்ம லைஃப்பும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. ஸோ இவருக்கு வந்து கிரிக்கெட் பிடிச்சிருந்துச்சி, மற்றவங்க சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக அவர் கிரிக்கெட் எடுக்கல, அவருக்கும் கிரிக்கெட்டில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால அவர் எடுத்து அதில் சக்ஸஸ்ஃபுல்லானார். At the same time, I hated being dragged off, but as I look back, I feel sheepish about my actions and can only admire Achrega sir's farsightedness. ஓகேவா? ஸோ அவர் என்னை இழுத்துட்டு போகும்போது உண்மையிலே எனக்கு வந்து என்னது பிடிக்கவே இல்லை அதெல்லாம் வந்து. ஆனால் இப்போல்லாம் நான் அதெல்லாம் பின்னாடி திரும்பி நினச்சி பார்த்தேன் அப்படின்னா நான் அந்த மாதிரி நினச்சதெல்லாம் ஒரு மாதிரி என்னது ஒரு ஃபூலிஷ் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. ஸோ அண்ட் ஹி அச்ரேகரை பார்த்து என்னது அட்மையர் ஆகிறார். எப்படி ஒரு பின்னாடி நடக்கிறத இப்போயே கெஸ் பண்ணி எனக்கு இந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரிக்டாக ப்ராக்டிஸ் கொடுத்துருக்குறாரு அப்படிங்கிற அவருடைய ஃபார் சைட்டட்னஸ் அப்படின்னா ஃப்யூச்சரில் நடக்கிறத முன்னாடியே கெஸ் பண்ணுறது, அதுதான் வந்து ஓகேவா. ஸோ அதை பார்த்து இவர் வந்து என்னது அட்மையர் ஆகிறாரு. Sir also punished me on one occasion when trying to teach me a very important lesson. ஓகே, ஸோ ஒரு தடவை எனக்கு என்னது பனிஷ்மெண்ட்டும் கொடுத்தாரு. எதுக்காக அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ட் லெசன் எனக்கு டீச் பண்ணுறதுக்காக, அதாவது எனக்கு வந்து பாடம் கற்றுக் கொடுக்கணும், நான் வந்து இப்போ நான் பண்ணுறது தப்புங்கிறது தெரிய வைக்கணுங்கிறதுக்காக எனக்கு ஒரு சிவியர் பனிஷ்மெண்ட்டும் கொடுத்தாரு. ஒன்ஸ் ஐ பங்க்டு மை டெய்லி ஈவினிங் ப்ராக்டிஸ் டு வாட்ச் அன் இன்டர் ஸ்கூல் கிரிக்கெட் மேட்ச் நாட் ஆன்டிசிபேட்டிங் தட் சார் வுட் பி தேர். ஒரு நாள் நான் கிளாஸை கட் அடிச்சுட்டு இன்டர் ஸ்கூல் கிரிக்கெட் மேட்சை பார்க்க போனேன். ஆனால் நான் எதிர்பார்க்காது என்ன நடந்துச்சு அப்படின்னா அங்கே சாருமே அங்கே இருந்தார். ஸோ அவரும் என்ன பார்த்துட்டாரு.
He was angry and he said it wasn't for me to come and watch other people play for. If I practice hard enough, one day the people from across the world would come and watch me play. அது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இது வந்து என்னது உனக்கான டைம் கிடையாது. நீ இங்கே வந்து யாரோ விளாட்றத வந்து நீ வந்து பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. நீ ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லா ப்ராக்டிஸ் பண்ண அப்படின்னா ஒரு நாள் இந்த உலகத்துலேருந்து எல்லா பிளேஸ்லேருந்தும் உன்னோட மேட்சை பார்க்க இந்த பிளேஸுக்கே வருவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். Had it not been for Sir, I would not be the cricketer I turned out to be. He was strict disciplinarian and did everything he could for me. I owe myself to him. ஓகே, ஸோ சார் இல்லை, கண்டிப்பாக அச்ரேகர் சார் இல்லை அப்படின்னா என்னுடைய லைஃப்பை இந்த அளவுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட்டே வந்திருக்காது. அவர் வந்து என்னது ஒரு ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளின், அதாவது டிசிப்ளினை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது இருந்ததுனால மட்டும்தான் என்னால் இந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு கிரிக்கெட் பிளேயராக வர முடிஞ்சிச்சு. ஐ ஓ மை செல்ஃப் டு ஹிம். ஸோ நான் என்னையே நான் அவருக்கு அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவருடைய கோச்சரோட பெருமையை இந்த லெசனில் நமக்கு சொல்லியிருப்பார். அதாவது நம்ம எந்த விஷயங்கள் எடுத்தாலும் அந்த விஷயம் நம்ம பிடிச்சி பண்ணால் மட்டும்தான் அது சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். இன்னொன்று, நம்ம அந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம எவ்வளோ தான் அசிங்கப்பட்டாலும் we should not worry about that, we have to move forward அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். ஸோ நிறைய கஷ்டங்கள் வரதான் செய்யும். எனக்கு இது குறை அது குறைன்னு சொல்லிவிட்டு நான் இதனால தான் அதை என்னால் அட்டம் பண்ண முடியல, சக்ஸஸ் பண்ண முடியல அப்படிங்கிறத நம்ம சொல்லவே கூடாது. ஸோ நம்மளுடைய எய்ம் வந்து அதை அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கும். ஸோ நம்ம என்ன தான் நம்ம உயரத்துக்கு போனாலும் நம்ம வந்து பின்னாடி திரும்பி நம்மளுடைய லைஃப் ஹிஸ்ட்ரி நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கணும். நமக்கு யாரெல்லாம் நம்மளை தூக்கி விட்டாங்களோ அவங்களெல்லாம் நினச்சி பார்த்தா மட்டும்தான் நம்மளால் போக போக சக்ஸஸ்ஃபுல் லைஃப்பை லீட் பண்ண முடியும். இல்லைன்னா அது நடக்காது அப்படிங்கிறது சச்சினோட லைஃப் ஹிஸ்ட்ரியிலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய லெசன். ஸோ இதில் அவருடைய அபவுட் த ஆத்தர் கொடுத்துருக்காங்க. Sachin Ramesh Tendulkar was born in 24th April 1973 in Mumbai, Maharashtra. He was a former Indian cricketer and a captain, widely regarded as one of the greatest cricketers of all time. So இவரை பற்றி நமக்கு இன்ட்ரடக்ஷன் என்னது அந்த அளவுக்கு தேவை கிடையாது. He made an impact in cricket from a very early age, displaying a prodigious டேலண்ட். ஸோ இயர்லி ஏஜ்லேயே அவருடைய டேலண்ட்டை வந்து என்னதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லானவர். த வேர்ல்டு ஃபேமஸ் கிரிக்கெட்டர் ஹஸ் செட் மெனி ரெக்கார்ட்ஸ் இன் ஹிஸ் கெரியர் அண்ட் இஸ் கன்சிடர்ட் அஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் பேட்ஸ்மேன் ஆஃப் ஆல் டைம். ஸோ இப்போ வரைக்கும் ஒரு கிரேட்டஸ்ட் பேட்ஸ்மேன் அப்படின்னா நம்ம யாரை சொல்லுவோம்? சச்சினை மட்டும்தான் சொல்லுவோம். He is the only player to have scored 100 international centuries, the first to score double centuries in the one-day international, and the only player to complete more than 30,000 runs in international cricket. So இதெல்லாம் வந்து அவரோட அச்சீவ்மெண்ட்ஸ் இந்த cricket. He played 664 international cricket matches in total, scoring 34,357 runs. In 2012, Tendulkar was nominated to the Rajya Sabha. He retired from cricket on 16 November 2013. Learning the game is an extract from his autobiography, Playing It My Way. So I hope you can understand this video. So like பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, and subscribe பண்ணாதவங்க சேனலை subscribe பண்ணுங்க. Thank you for watching this video, viewers. We will see you in the next video. Thank you.